அவனும் ஓடுறான், நானும் ஓடுறேன். அவனும் பாடுறான், நானும் பாடுறேன். அவனும் அழுகிறான், நானும் அழுகிறேன். அவனும் சிரிச்சான், நானும் சிரிச்சேன் அப்படின்னா அதுல என்ன இருக்காது? அர்த்தம் கிடையாது. எல்லாவற்றிலும் அழுதாலும் அர்த்தம் இருக்கணும், சிரிச்சாலும் அர்த்தம் இருக்கணும், ஓடினாலும் அர்த்தம் இருக்கணும், உட்கார்ந்தாலும் அர்த்தம் இருக்கணும். இல்லையா? எல்லாவற்றிற்கும். இப்ப நம்ம எதற்காக ஒரு அர்த்தத்தோடு தான் சாப்பிடுகிறோம். சாப்பிடலன்னா உடல் சோர்வடைந்து விடும். இல்லையா? அப்போ உடலுக்கு ஒரு எனர்ஜி தேவை, உடலுக்கு கலோரின் தேவை. அப்ப நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும், பலனோடு இருக்கணும், சக்தியோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உணவு தேவை. இல்லையா? அதே போல இரவு நம்ம எதற்காக ஓய்வு எடுக்கிறோம்? தூங்க போறோம் அப்படின்னா உடலுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது. உடலுக்கு பகல் முழுவதும் அனைத்து உறுப்புகளும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. போட்டு அரைச்சுக்கிட்டே இருக்கும். அதை பூரா உள்ள ஒரு மிஷின் என்ன பண்ணிட்டு இருக்கு? சரி பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? லோடு அண்ட் அன்லோடிங். சரிங்களா? ஏதோ ஒரு மிஷின், எல்லா மிஷினும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு நமக்குள்ள. அப்படிதானே? பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எதையாவது படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கை ஒரு பக்கம் வேலை செய்யுது, கால் ஒரு பக்கம் வேலை செய்யுது. உடல்ல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் பகல் முழுவதும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? வேலை செய்து கொண்டே இருக்கிறது. சில உறுப்புகள் மாத்திரம் 24 மணி நேரமும் வேலை செய்யணும். சில உறுப்புகள் 24 மணி நேரமும் வேலை செய்யலன்னா நம்ம எங்க போயிட வேண்டியதான். ஆமா, புரிஞ்சிட்டீங்களா? சில உறுப்புகளுக்கு ஓய்வு தேவை, சில உறுப்புகளுக்கு ஓய்வு இருக்கப்படாது. இருதயத்துக்கு ஓய்வு இருந்துச்சுன்னா ஜோலி முடிஞ்சோம். நுரையீரல்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க, மூச்சு போச்சு, பேச்சும் போச்சு. இருதயம் சொல்லும், எப்ப நான் ரொம்ப துடிச்சுக்கிட்டே கிடக்கேன், கொஞ்சம் அமைதியா ஒரு 5 நிமிஷம் நான் அமைதியா துடிக்காம இருந்துகிட்டு தான் அது சொல்ல. நம்ம நிலைமை என்னாகும்? அது ஓய்வு எடுத்துடக்கூடாது. அது 24 மணி நேரமும் அது என்ன செஞ்சுட்டு இருக்கு? நமக்காக உழைத்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? இப்படி ஏதோ ஒரு விதத்துல உள்ள இருக்கிற சில பார்ட்டுகள், சில உறுப்புகள் 24 மணி நேரமும் வேலை செய்ய வேண்டியிருக்கு. சில உறுப்புகளுக்கு 24 மணி நேரமும் வேலை கொடுத்தா பிரச்சனையை உண்டு பண்ணிடுது. இல்லையா? புரிஞ்சிட்டீங்களா? அப்போ ரெண்டுமே பார்த்து செயல்பட வேண்டி இருக்கிறது. தேவனுடைய படைப்பு ரொம்ப விசேஷமானது. தேவனுடைய படைப்பு